நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாடி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் இந்த 3வது வாரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த 2025 ஆண்டு இந்த 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னும் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க, அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை தேடுங்க. அவர் உங்களுக்கு இருக்கிற அநேக நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி இன்னும் உங்களுக்கு பல நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். மறுபடியும் என்னை அழைத்து கொண்டு வந்த நான் ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், உண்மையான தெய்வமாக இருக்கிறார். ரெண்டாவது, எப்பவும் சொல்வது போல் நம்முடைய ஜாஸ்வா டிவிக்காக நன்றி. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை இன்னும் நிறைய ஊர்களுக்கு, நிறைய பட்டணங்களுக்கு கர்த்தர் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். இன்னும் உங்களுடைய ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க. 3வது, எனக்கு எப்பவும் நான் சொல்லுவேன், நீங்கள் தொடர்ந்து செய்தியை பார்த்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாரோட இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? அதனால் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செய்தியை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு தெரிந்த மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இதன் மூலமாய் கஷ்டப்படுற மக்கள், என்ன செய்யன்னு வழி தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு வழியை காண்பித்த மாதிரி கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களும் கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த 3வது வாரத்திலும் ஏசப்பா நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்க? அப்போ அந்த 3வது வாரத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட வரட்டும். ஆண்டவரே, நீ பேசுங்க. எங்களுடைய இருதயத்தை உங்கள் பக்கம் நாங்கள் திருப்புறோம். ஏசப்பா, எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு செய்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். அதாவது, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய சத்தம் ஒரு நாளும் வீண் போகாது. மற்ற மனிதர்கள்ட்ட பேசுவது கூட அது வீணாக போயிடும். மற்ற மனிதர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறது கூட அது வீணாக போயிடும், வேஸ்ட். ஆனால் வசனம் சொல்லுது, 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அவர் என் சத்தத்தை கேட்பார். அவர் என் சத்தத்தை கேட்பார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய சத்தம் ஒரு நாளும் வீண் போகலை. அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 19வது வசனம் சொல்லுது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 20வது வசனம் சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும். உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் என்ன செய்யலை, தள்ளப்படலை. அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையை அவர் எடுக்கலை. அவர் உங்களுக்கு தந்த கிருபை, உங்களுக்கு தந்த நன்மையை அவர் உங்களுக்கு இன்னும் வைத்திருக்கிறார். அதனால் சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 19வது வசனம் 20வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாசனம், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த செய்தி மூலமாய் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சத்தம் வீண் போகலை. உங்களுடைய ஜெபம் வீண் போகலை. உங்களுடைய விண்ணப்பங்கள் வீண் போகலை. நீங்கள் கர்த்தரை தேடுகிற காரியம் வீண் போகலை. அவர் மெய்யாய் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை அவர் எடுக்கவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதல் வாரம் என்ன பார்த்தோம்? ஏசப்பட நம்ம என்ன கேட்கணுமா? ஜெபத்தின் மூலமாய் ஞானத்தை கேட்கணும். 2வது வாரம், போன வாரம் என்ன பார்த்தோம்? உங்களை அவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். வெட்கமான சூழ்நிலைக்குள் இருந்திருக்கலாம், எதிர்பாராமல் வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா எங்களுடைய வெட்கமான சூழ்நிலை எடுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்டு பல அவமானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இது உண்மை. சரியா?
எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக என்னுடைய வீட்டில் ஊழியம் நடந்துச்சு. ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக ஊழியம் நடந்துகிட்டு இருந்துச்சு. என் மூலமாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் செஞ்ச ஊழியம், நாம் சபைகளுக்கு போகிறோம், அது வெளியே நடக்கிற ஊழியம் நடந்துகிட்ருக்கு. நிறைய ஆலயங்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், பெந்தகோஸ்து சபைகளுக்கு போகிறோம், மாரநாதா சபைகளுக்கு போகிறோம், நிறைய கூட்டங்கள் நடத்துகிறோம். கன்வென்ஷன் கூட்டம், உபவாச கூட்டம், துதி ஆராதனை, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நான், என் மனைவி, பிள்ளைங்களாம் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் ஒரு ஜெப கூட்டம் நடத்தினோம். 2வது சனிக்கிழமை சொல்லி நாங்கள் நடத்தினோம். கரெக்டாக 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த ப்ரேயரை கட் பண்ணி இப்போ நாங்கள் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நல்லூரில் வச்சு, எங்கள் வீட்டில் வச்சு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நாங்கள் நடத்துகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீ இந்த கூட்டம் நடத்துனீங்கல்ல, என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அது ஒரு பக்கம் ஊழியம் ஆரம்பிக்கனாலே பல பிரச்சனைகள் வரத்தாச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷங்கிட்ட தாண்டுது. நாங்கள் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஏசப்பா ஒரு வீட்டில் நடந்த ஊழியத்தை எங்களால் பண்ண முடியலையேன்னு சொல்லி. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு 5 வருஷம் முடிஞ்சிட்டு, இந்த வருஷம் 2025 முதல் அந்த ஊழியம் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நடக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னால், அவர் என் ஜெபத்தை கேட்குறார், எங்கள் அம்மாவோட ஜெபத்தை கேட்குறார், என் மனைவியின் ஜெபத்தை கேட்கிறார். என்னுடைய ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. 5 வருஷம் முடிஞ்சிட்டு, 5 வருஷத்துக்கு மேலே தான் முடிஞ்சிட்டு, சரியா? ஆனாலும் நின்று போன ஊழியத்தை கர்த்தர் மறுபடியும் ஆரம்பித்தார். இப்போ எங்கள் வீட்டில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இப்போ போன வாரம் நடந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. எத்தனை மனிதர்கள் எதிர்த்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் பேசட்டும். அவங்களே தடுத்து போட்ட மாதிரி தெரியும். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவங்க கெடுத்து போட்ட மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. எவ்வளோ நாள் தான் தடுக்க முடியும்? உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எவ்வளோ நாள் தான் மனுஷன் தடுக்க முடியும்? முடியாதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஞானத்தை கேளுங்க இயேசுப்பட்ட. 2வது, ஏசப்பா, நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், நான் அவமானப்பட்டு நிற்கிறேன், இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றுங்க, என்னை வாழ வைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 3வது, இந்த வாரம் பார்ப்போமா, யோவான் 2ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்ச பகுதியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் செய்த முதல் அற்புதம், அவரை சீசர்களோடு போகிறாங்க, குடும்பமாக போகிறாங்க. அப்போது அந்த கல்யாண வீட்டில் அந்த திராட்சை ரசம் சொல்லுவாங்க. திராட்சை ரசம் செய்து எல்லாருக்கும் ஒரு பந்தி 2 பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. 4வது பந்தியோ 3வது பந்தியோ ரசம் நெஞ்சிட்டு குறைஞ்சிட்டு. அப்போ இயேசுவானவர் அந்த திருமண நிகழ்ச்சியில் உள்ள இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் ஒரு நிமிஷம் தான், அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறார் ஏசப்பா, ஒவ்வொரு கற்சாடிகளும், கற்சாடினா பாத்திரம், பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம் இல்லை, ஒவ்வொரு கற்சாடியும் 6 குடம் பிடிக்கக்கூடாது அது சொல்லுதாங்க. 3 குடம், ஆமாம், ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணி பிடிக்கும். 6 கற்சாடி, அதாவது ஒவ்வொரு பாத்திரமும் 2 குடம் 3 குடம் பிடிக்கிற மாதிரி. அதை என்ன செய்கிறாங்க, 6 கற்சாடியில் தண்ணியை நிரப்புகிறாங்க. தண்ணியை நிரப்பி இயேசுவானவர் ஜெபிக்கிறார். தண்ணி ஊற்றுனவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அது தண்ணின்னு சொல்லி. அவர் சோத்திரம் பண்ணி ஊற்றுங்க சொல்லும்போது அது திராட்சரசமாக மாறுது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்த மனிதர்கள் தண்ணியை கொண்டாந்தாங்க, ஆனால் அதை கோதும்போது திராட்சரசமாக கர்த்தர் மாத்துறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த திருமண வீட்டுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க, அந்த கல்யாண வீட்டுக்கார்ட்ட எல்லாரும் முதல்ல நல்ல பொருட்களை ஊற்றுவாங்க,
இன்றைக்கி நம்ம நிறைய பேர் திருமண வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போவோம். முதல் பந்தியில் 2வது பந்தியில் பார்த்திங்கன்னா சாம்பார் மாதிரி இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும், பாயசம் மாதிரி இருக்கும். இதே இது 3வது பந்தி 4வது பந்தி போனீங்கன்னா சாம்பார் எது ரசம் எதுன்னு தெரியாது. பாயசம் பார்த்தீங்கன்னா இங்கே இலையில ஊற்றுனா அங்கே ஓடிடும். அப்போ எல்லாமே மாறிடும். ஆனால் இங்கே இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, முதல்ல திராட்சை ரசம் கொடுத்ததை விட கடைசியில் இருக்கிற திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த கானா ஊரில் ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. அந்த திருமண வீட்டுக்காரங்களே சொல்கிறாங்க, இது எப்படி மாறினது? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? இந்த காரியம் நடக்குமா? இந்த நன்மை கிடைக்குமா? இந்த பலன் கிடைக்குமா? நான் நிறைய இழந்து போய் நிற்கிறேனே, இந்த காரியம்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் தவித்து போய் நிற்கலாம், கண்ணீரோடு நிற்கலாம். இதுக்கு செத்தா தாங்க முடிவுன்னு சொல்லி நீங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை தருவார். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் மாத்திரம்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமண வீட்டுக்காரனுக்கு தெரியல, தண்ணி தானப்போ ஊற்றி கொண்டு வச்சாங்க, எப்போ திராட்சை ரசம் மாறுன்னு அவனுக்கே தெரியல, தண்ணி கொண்டு ஊற்றுனவனுக்கும் தெரியல. ஆனால் ஏசப்பா அதை ஜெபம் பண்ணி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீ விசுவாசமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது? விசுவாசம் குறைஞ்சிட்டா? நான் 2024 நான் கேட்டேனே, 2024 முழுவதும் நான் ஜெபம் பண்ணினேன், 2024 மூலமாக நான் அநேக காணிக்க கொடுத்தேனே, 2024 என் சபைக்கு என் ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போனேனே, நான் உபவாசத்தோடு கூட இருந்தேனே, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படி சொல்லி நீங்கள் கலங்கி போய் உட்காந்துருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் விசுவாசம் ஒரு நாளும், இந்த விசுவாசத்தை இன்னொன்று சொல்லலாம், உங்கள் நம்பிக்கை. விசுவாசமும் நம்பிக்கையும் ரெண்டும் ஒன்று தான். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அவர் காரியத்தை மாற்றி அமைப்பார். மனிதர்கள் சொல்லுவதை கேட்காதீங்க. மனிதர்கள் பேசுவது அவங்க என்னன்னாலும் பேசலாம், ஆனால் உங்கள் விசுவாசம், நீங்கள் விசுவாசத்தில் குறைந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஈசாக்கு தேவனை விசுவாசித்தான், எலியா, எலிசா, யாக்கோபு, இதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மோசே சாதாரண ஒரு மனுஷன், ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதனை கொண்டு 430 வருஷமாக அடிமையில் இருந்த எகிப்து ஜனங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசம். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எனக்குள் விசுவாசத்தை தாங்க, எனக்குள் நீங்கள் நம்பிக்கையை தாங்க, எனக்குள் இந்த காரியத்தை குறித்து நான் விசுவாசம் குறைஞ்சிடாதபடி, என் நம்பிக்கை குறைந்து விடாதபடி நான் உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு விசுவாசத்தை நம்பிக்கையும் தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தருவார். இன்றைக்கி நீங்கள் ஒரு சில செய்திகளை கேட்கலாம், டிவியில் பார்க்கலாம், பேப்பர் தாளில் படிக்கலாம். நல்லா தொழில் பார்த்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு சில குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தோடு அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க, குடும்பத்தோடு அவங்க மருந்து குடித்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த காரியத்தை பின்னாடி நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பணக்காரலாம் இருக்கலாம், நல்ல அளவுக்கு தொழில் பார்த்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோன்னே இவங்க சொல்லுவாங்க, எங்களால் வாழ முடியாது, எங்களால் இதை அடைக்க முடியாது, எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது அப்போன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நம்பிக்கையை இழந்துருவாங்க, விசுவாசத்தை இழந்துருவாங்க. விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் தான் உங்களை வாழ வைப்பார். இயேசுதான் உங்களை வாழ வைப்பார். எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசுதான் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா? ஒரு திமிர்வாதக்காரன் சொல்லி இதில் உண்டு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நான் நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நான் வேறு சம்பவம் எழுதியிருக்கேன், எனக்கு இதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இயேசுவானவர் ஒரு வீட்டில் இருந்து என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணி கொண்டு மக்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது உடம்பு சரியில்லாத மனுஷன், எழுந்து நடக்க முடியாத ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனை கட்டிலில் தூக்கி போட்டு 4 பேர் தூக்கிட்டு வராங்க.
அவங்க எங்கேருந்து தூக்கிட்டு வராங்களோ, எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு வராங்களோ தெரியல. 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை கட்டில் தூக்கி போட்டு கொண்டு வராங்க. சரியா? அந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லட்டாலும் அவன் தூக்க மாட்டான். 2 பேர், 4 பேரில் 2 பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கட்டில் 2 பேர் தூக்க முடியாது. சரியா? 4 பேரும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு, அவர்கிட்ட இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தால் இயேசுவானவர் சுகம் கொடுப்பார்னு சொல்லி எங்கேயோ தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி ஆள் உட்காந்துருக்கு, இயேசுக்கிட்ட கொண்டு போக முடியல. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, அப்போ எப்படியாவது இந்த மனிதனுக்கு சுகத்தை இயேசுகிட்ட வாங்கி கொடுக்கணும், நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோமே அப்படி சொல்லி அவங்க விசுவாசம் அப்பவும் குறைஞ்சி போகலை, அவங்க நம்பிக்கை அப்பவும் குறைஞ்சி போகலை. இவங்க பார்க்குறாங்க, ஒருத்தர் வழி விட்ட மாதிரி தெரியல. அண்ணா என்னன்னு மேலே ஏறுதாங்க, வீட்டை பிரிக்காங்க, உள்ளே அப்படி உள்ளே இறக்கிறாங்க. இயேசுவானவருடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. எப்போ இந்த மாதிரி விசுவாசத்தை எங்கேயும் பார்க்கலையே. ஏன்னா எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, பல கிராமத்துக்கு அப்பால் இருந்து கூட கூட்டம் வந்திருக்கலாம். சரியா? ஆனால் 4 மனிதர்களுக்குள் இருந்தது விசுவாசம். நீங்கள் நல்லா கேட்கணும். ஒரு கட்டில் 4 கால் இருக்குமோ 4 மனிதர்களுக்குள் இருந்த விசுவாசம். இங்கே வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க, ஒருத்தர் வழி விட மாட்டேங்கான். இப்பவும் விடலை. இல்லை, நான் எப்படியாவது இயேசுகிட்ட கண்டிப்பாக கொண்டு போவேன். 4 பேர் சேர்ந்தான், ஓட்ட பிரிச்சான், உள்ளே இறக்கிட்டான். இயேசுவானவர் பார்க்குறது ஒன்றே ஒன்று. லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவருடைய விசுவாசத்தை அவர்கள் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு ஜோம் பண்ணி முடித்த உடனே திமிர்வாதக்காரன் எழும்பி நடக்கிறான், எழும்பி உட்காருக்கிறான், எழும்பி நடக்கிறான். எந்த ஒரு மனிதனை கட்டில் தூக்கி போட்டு கொண்டாந்தாங்களோ அந்த மனிதன் எந்திரிச்சு நடந்து போகிறான். அவளுக்குள்ள விசுவாசம், அந்த 4 மனிதர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசம். இன்றைக்கி உங்களுக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குது? கர்த்தனுடைய விசுவாசத்தை பார்க்குறார். ஐயோ, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்கிறீங்களா? நாங்கள் இப்படி இருந்த குடும்பம் இன்றைக்கி இப்படி இருக்கோம், என்ன செய்ய எங்களுக்கு தெரியல அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்களா? அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? வாழ வழி தெரியாமல் உட்காந்துருக்கீங்களா? ஒன்றே ஒன்று, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எங்கள் குடும்பம் நாங்கள் நல்லா இருப்போம், இழந்த தொழிலை நாங்கள் மறுபடியும் பண்ணுவோம், இழந்த ஊழியத்தை நாங்கள் மறுபடியும் பண்ணுவோம், கர்த்தர் எங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி விசுவாசமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இயேசு பற்றி தெரிஞ்சவங்களாம் தெரியாதவங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஏசப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உங்களை நான் நம்புகிறேன் ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விசுவாசத்தின்படி உங்களை நடத்துகிறார். அதான் வசனம் சொல்லுது, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நடக்குமா, கிடைக்குமா, இதெல்லாம் செய்வோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசமாக கேளுங்க, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் நிறைய சாட்சிலாம் சொல்லியிருக்கேன் என்னை குறித்து. எங்கள் வீட்டில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தவங்க தான் நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள்லாம் அல்ல. சரியா? எந்த ஒரு வாய்ப்புகள் வசதிகள் இல்லாமல் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தது தான் நாங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம், உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்பிக்கை விசுவாசம் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறது ஒன்று தான், நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க அப்படி ரெண்டும் ஒன்று தான். சரியா? உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும், உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கட்டும். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நாடி தேடி ஓடாதீங்க, மனசு பின்னாடி ஓடாதீங்க, சொந்தக்காரங்க வேணும்னு சொல்லி ஓடாதீங்க, சொக்காரங்க வேணும்னு சொல்லி ஓடாதீங்க, ஜாதிக்காரங்க வேணும்னு சொல்லி ஓடாதீங்க. எல்லா மனுஷனும் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமா? உங்களோட கூட கர்த்தர் பேசுகிறாரு, உங்களோட கர்த்தர் கரெக்டாக பேசுகிறார். சரியா? கர்த்தர் மாத்திரம் நம்புங்க, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க,
ஏசப்பா எங்கள் வீட்டில் இப்படி சூழ்நிலை இருக்குது, இது சாத்தியமாகுமா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது வழி திறக்குமா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறவன் நான் என்ன செய்ய? ஏசிட்ட கேளுங்க. உங்கள் ஜெபம் வீண் போகாது. உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், உங்களை அவர் தள்ள மாட்டார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நீங்கள் நம்பிக்கையாக நம்புங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம் சொல்லுங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் எங்களுக்கு செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள், கர்த்தருடைய செஞ்சு தருவார். இதில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. மோசேக்கு நம்பிக்கையே கிடையாது. மோசேக்கு அடுத்து யோசுவா வராரு. யோசுவா பயப்படுறாரு, இத்தனை லட்சம் மக்கள் நான் எப்படி நான் வழி நடத்தன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் யோசுவா கற்றுக் கொடுக்குறாரு. எலியா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலாக இருக்கிறார். சவுலாக இருந்த சவுல் மோடி கர்த்தர் சந்தித்து பவுலாக மாறுறாரு. பவுலாக மாறினதுக்கப்புறம் ஏகப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள். இயேசுவானவரோடு கூட இருந்த பேதுரு மனிதர்களை பார்த்து பயப்படுகிற ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளாய், பேதுருக்குள்ளாய் விசுவாசம் வரும்பொழுது அவன் திரளான கூட்டங்களுக்கு முன்பதாக பேசுகிறான். பேசும் பொழுது அற்புதம் நடக்கு. ஒரு ட்ரிப்பு பேசும் பொழுது 3000 ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஒரு ட்ரிப்பு பேதுரு பேசும்போது 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகப்படுறாங்க. நிறைய அற்புதம் நடக்கு. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் விசுவாசம். பயப்படாதீங்க. 2025 எப்படி இருக்கும்? பயப்படுதீங்களோ? ஒன்றும் செய்யாது, ஒன்றும் நடக்காதுங்க. பயப்படாதீங்க. என்ன நடந்துடும் சொல்லுங்கள்? ஒன்றும் நடக்காது. உங்களோடு கூட பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான்லாம் 2025 எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. 2025 அவ்வளோ நெருக்கமான பாதைகள். 2024 எப்படி தான் முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன நடத்தினார். என்ன மாத்திரமில்லை, என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். பல நெருக்கம், பண தேவைகள் நிறையா, பலவிதமான காரியங்கள். சரியா? ஆனால் 2024 முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுங்க, என்னை ஏசப்பா வாழ வைப்பார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், என் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், என் தாயின் கருவறையில் என்னை கண்டுபிடித்தவர், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார். என் குடும்பத்தை கைவிட மாட்டார். உங்களையும் கைவிட மாட்டார். உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுடைய குடும்பத்தையும் கைவிட மாட்டார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேரை மாற்றணும், நீங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, இயேசுன்னு சொல்லி பாருங்கள். இயேசுவே எனக்கு இறங்கும். நான் எங்கெல்லாமும் அலைஞ்சு பார்த்துட்டேன், எத்தனையோ லட்சங்களை நான் செலவழித்து பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல. அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களா? இயேசுன்னு மாத்திரம் சொல்லுங்கள். இயேசுன்னு மாத்திரம் சொல்லுங்கள். இயேசுன்னு மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஜபத்தின் மூலம், ஜபனா வேறு ஒன்றும் இல்லைங்க, முழங்கால் போட்டு தான் ஜபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சரியா? நீங்கள் என்ன வேலை பார்த்துனாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜபம் என்பது அவரோடு கூட பேசுவது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகிட்ட பேசுவோமோ அதே மாதிரி நம்முடைய இயேசுவானவர்கிட்ட பேசுகிறது. நீங்கள் பேசுங்க, அவர் உங்கள் கூட பேசுவார். நீங்கள் இயேசுக்கிட்ட பேசுங்க, அவர் உங்கள் கூட பேசுவார். நீங்கள் வழியே தெரியலன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வழியை காண்பிப்பார். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சும்மா ஏதோ பேசுறேன்னு சொல்லலைங்க. நான் என் வாழ்க்கையில் நான் ரசித்து, நான் ருசித்து, நான் அழுது, நான் சந்தித்து இந்த பாதைகளில் கர்த்தர் என் கூட எப்படி பேசுகிறார், என்னை எப்படி நடத்தினார் சொல்லி என்னுடைய சாட்சியை தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏதோ புஸ்தகத்தை படித்து எங்கேயோ இல்லைங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தினார். நான் தவித்த நேரத்தில், நான் அழுத நேரத்தில், நான் பலகீனத்தோடு படுத்திருந்த நேரத்தில் கர்த்தர் என்னை நடத்தினார். ஒன்றே ஒன்று, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இயேசு மேலே நம்பிக்கை. நீங்கள் மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷனை நம்பினா மனுஷனை மாதிரி மோசமானவன் யாரும் கிடையாது. இயேசுவை நம்புங்க, அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் உங்களை வாழ வைப்பார், உங்களை வாழ வைப்பார். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் ஏதோ சும்மா பேசுறதுக்காண்டி பேசுகிற ஆள் நம்ம கிடையாது.
இயேசு மேலே விசுவாசம் வைங்க, இயேசு மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், என்னை வாழ வைங்க, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைகளை கொடுங்க, என் பிள்ளைகளை வாழ வைங்க, ஒரு தொழிலை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மனிதர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. விசுவாசத்தை இவருடைய உள்ளத்திலும் இவருடைய இல்லத்திலும் நீர் அதிகரித்து கர்த்தர் கொடுப்பீராக. விசுவாசத்தின் மூலமாய் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இவருடைய ஜெபத்தை தள்ளாத தேவன், அப்போ இவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், இவருடைய சத்தத்தை கேட்கிற தேவன், கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். இந்த 2025 அப்பா இவருடைய நன்மைகள், இழந்த நன்மைகளை, அப்பா இழந்த பலனை, இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசுமுள்ள ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வீட்டில் வச்சு 2வது சனிக்கிழமை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச கூட்டம் நாங்கள் நடத்துகிறோம். முடிந்தால் நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து செய்தியை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.